பாபநாசப்பட்டினம். இது சென்னையின் புதிய அடையாளம். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஈஞ்சம்பாக்கம் எஸ்கேஎம் டெல்லிபாபு மற்றும் அவர்களின் துணைவியார் புஷ்பகாந்தா ஈஞ்சம்பாக்கம் மக்களுக்கு மகளிர் தினத்தோடு மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவித்து அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிரை சிறப்பிக்கும்படியாய் அவர்களை பெருமைப்படுத்தும்படியாய் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட மகளிராகிய உங்களை நாங்கள் சிறப்பித்து பெருமைப்படுத்தும்படியாய் இந்த நாளிலே உங்களை அழைத்திருக்கிறோம். மகளிராகிய நீங்கள் ஒரு வீட்டிலே குத்துவிளக்காய் இருக்கிறீர்கள், குடும்பத்தை நடத்துகிறீர்கள். தாயாக, தங்கையாக, அக்காவாக, மனைவியாக செயல்படுகிறீர்கள். இந்த செயல்பாட்டின் மூலமாய் நீங்கள் பெருமை அடைவதன் மூலம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக வழங்கி சிறப்பிக்கிறோம். பெண்கள் நாட்டின் கண்களாக இருக்கிறார்கள். ஆகையால் இந்த தாய்மார்களை, பெண்களை, மகளிரை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளில் கூட மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிரை சிறப்பிக்கும்படியாய் திருநெல்வேலியிலிருந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரனை அழைத்திருக்கிறோம். அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படியாய் இந்த சால்வை அணிவிக்கிறோம். வருங்காலத்துல இன்னும் அதிகமா பேர் வாங்கணும். அரசியல் வளர்ச்சியிலையும் பொதுப்பணியிலையும் சமூக பணியாற்ற வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கிறேன். அதாவது மார்ச் 8 மகளிர் தினம், ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதியை மகளிர் தினமாக கொண்டாடி வருகிறோம். இது அனைவரும் தெரிந்த ஒன்று. இதில் ஒரே ஒரு முக்கியமான செய்தி, ஏன்னா நேரம் இல்லை, காலத்தின் அருமையை கருதி சுருக்கமாக சொல்றேன். 1982ஆம் ஆண்டு ஆண்களுக்கு நிகரா பெண்களும் சம ஊதியம் பெற வேண்டும் என்கிற ஒரு காரணத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட போராட்ட களத்தில் இறங்கி பெண்கள் 75 பேர் தன் உயிரை மாற்றிக்கொண்டு அந்த நிகழ்ச்சியை 1910ஆம் ஆண்டு அமெரிக்கா நியூயார்க்கில் பெண்கள் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள்தான் இந்த மார்ச் 8. அந்த தினத்தை தான் நான் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் அல்ல, இந்தியா, குறிப்பாக இந்தியாவிலே இந்த மகளிர் தினத்தை சிறப்பாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதில் என்ன இன்னைக்கு ஒரு தீர்மானம், நம்ம ஒரு லோக்கல்ல, நம்ம இந்த ஏரியாவில் நம்ம ஒரு தீர்மானம் என்ன எடுக்க போறோம்னா, பெண்கள் சமுதாயம், பெண்கள் வளர்ச்சி, பெண்கள் கல்வி முன்னேற்றம், மகளிர் விடுதலை போன்ற அடிப்படை உரிமைகளை பெண்கள் நிலைநிறுத்தி காட்ட வேண்டும் என்பதை இந்த டெல்லிபாபு அவர்கள் எடுத்த முயற்சிக்கு நான் உறுதுணையாக இருந்து நீங்களும் அவர்களுக்கு மிகுந்த ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இந்த சமயத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற அனைவரையும் சிறப்பிக்கும்படியாய் என்னுடைய மனைவி அவர்கள் வந்திருக்கிற மகளிர் அனைவருக்கும் சால்வை அணிவித்து அவர்களை பெருமைப்படுத்தி முதலில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிகவும் ஆர்வத்தோடு ஏற்பட்ட அண்ணன் டெல்லிபாபு அவர்களுக்கு என்னுடைய சால்வை அணிவித்து பாராட்டுகிறேன். ஓகே, நீங்க அப்புறம் இதெல்லாம் பாடுங்க. இருக்கு அண்ணன் இந்த அண்ணாச்சிக்கு ஒன்று போடுங்க.